ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த காஃபி ஃபில்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த காஃபி ஃபில்டரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ குயிக்காக இது வேலையை முடிக்குது. ரெண்டாவது இது என்ன பிராண்ட் பார்த்திங்கன்னா மார்ஃபி ரிச்சர்டோட பிராண்டு. ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா இது நான் ஆல்ரெடி வச்சுருக்க காஃபி ஃபில்டர் தான். இது வந்து எங்கள் அம்மா வீட்டில் என் கல்யாணத்துக்கு கொடுத்தது. இது வந்து ரொம்ப நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஏன்னா எனக்கு வந்து எப்போ நான் அதிகமாக காஃபி குடிக்க மாட்டேன். சடனாக எப்போயாச்சும் ஹெட்டேக் இருக்குது இல்லை குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் காஃபி டீ குடிப்பேன். ஸோ அந்த டைமில் எனக்கு யூஸ் ஆகிறதுக்காக இதை நான் வாங்கினேன். அது ஃபில்டர் காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் போட்டு வச்சா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆச்சு ஆகுது ஃபில்டர் ஆகுது. இல்லைனா ஒரு மினிமம் ஒரு 50 seconds ஆச்சு எடுக்குது. அதுக்குள்ளே அந்த காஃபி குடிக்கிற மைண்ட் செட்டே போயிடுது. ஸோ நான் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி ஃபில்டர் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 secondsல உங்களுக்கு வந்து காஃபி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ஃபில்டர் ஆகிச்சு, இதில் ஃபில்டர் ஆச்சுன்னா கூட அவ்வளோ ப்யூரிஃபையாக வருதான்னு எனக்கு தெரியல. 1-2 அந்த காஃபியோட அந்த இது பார்த்திங்கன்னா இதில் வந்து விழுந்துடும். ஸோ அது குடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் இது இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து ரொம்ப ப்யூரியாக ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இது வாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபனல் மாதிரி இருக்குது. அதாவது இதில் காஃபி பவுடர் போட்டுட்டு நம்ம இதுக்குள்ளே வச்சோன்னா இதில் ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு இது வழியாக நம்மளுக்கு வந்து இதில் கலெக்ட் ஆகும். இந்த காஃபி ஃபில்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இந்த நெட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக குவாலிட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் காஃபி வந்து அந்த ரஸ்டெல்லாம் போய் அதாவது அந்த காஃபியோட ரஸ்ட் போயிட்டு இதில் சேராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மெம்பர்ஸ்க்கு தேவையோ அத்தனை மெம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணுற லெவலுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 5 members வரைக்கும் நான் வாங்கியிருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து 2 மெம்பர்ஸ்க்கு வர மாதிரி, அதாவது எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு வர மாதிரி தான் போட போகிறேன். பார்த்திங்கன்னா 2 மெம்பர்ஸ்க்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள், 2 மெம்பர்ஸ்க்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கிடையாது, இது ஃபில்டர் காஃபி பவுடர். இது பார்த்திங்கன்னா தெரியும், ஃபில்டர் காஃபி பவுடர். இதை தான் நம்ம ஆட் பண்ணணும். இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா இருக்காது. இது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிக்க மாட்டேன். ஸோ நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணால் நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக தான் ஓடுது. எவ்வளோ செகண்டில் வந்து உங்களுக்கு காஃபி ரெடி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அதை சூடாகி ஒரு 2 செகண்ட்லேயே உங்களுக்கு ஃபில்டர் காஃபி வந்து கீழே வர ஆரம்பிச்சு பாருங்கள். ஃபில்டர் பண்ணி கீழே வருது காஃபி. உங்களுக்கு நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுற பாருங்கள். பாருங்கள், ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது. இது வந்து கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களாம் இருப்பீங்க, உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு காஃபி குடிக்கணும், இல்லை ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே உங்களுக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராங்காக வேணுமா லைட்டாக வேணுமான்றது நீங்கள் ஆட் பண்ணுற காஃபி தூள் குவான்டிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும், குடிக்கவே முடியாது. ஸோ ரொம்ப மைல்டாக வேணும்னா மைல்டாக கம்மியாக குவான்டிட்டியில் நீங்கள் வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காஃபி பவுடர் பார்த்தீங்கன்னா கம்மி குவான்டிட்டியில் போட்டால் எப்படி ரொம்ப லைட்டாக வருது பாருங்கள். அந்த ஸ்டீமோட இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும். இப்போ எப்படி நம்ம காஃபி வந்து ஒரு பவுலில் போடுறோன்னா அந்த ஒரு ஆவி வந்து வெளியில் வரும், அது போல் நம்மளுக்கு வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ரொம்ப ஹீட் ஆகி அது எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா காஃபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த இதுவும் ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லேயே வச்சுருந்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டை வந்து அப்படியே உங்களுக்கு தக்க வைக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதிலே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு 10 or 20 minutes ஆச்சு உங்களுக்கு இந்த காஃபி வந்து ஹீட்டாகவே இருக்கும். இதுலேயே ஆனில் இருந்துச்சுன்னா சொல்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம எடுத்து காஃபி எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப மைல்டாக சூப்பராக காஃபி வந்து ரெடி ஆகிருக்கு. எனக்கு இந்த அளவுக்கு மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஏன்னா பிளாக் காஃபியும் ரொம்ப திக்காக குடித்தா நல்லா இருக்காது. பாருங்கள் எந்த அளவுக்கு மைல்டாக இருக்குன்ட்டு. எந்த அளவுக்கு ஹாட்டாக எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் இல்லை வந்து
காலேஜ் கேர்ள்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இந்த காஃபி ஃபில்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.